திருக்குறள் இயற்றியவர் திருவள்ளுவர். அதிகாரம் 17. அழுக்காராமை. குறள் 1. ஒழுக்காரா கொள்க ஒருவன் தன் நெஞ்சத் தழுக்காறில்லாத இயல்பு. ஒருவன் தன் நெஞ்சில் பொறாமை இல்லாமல் வாழும் இயல்பை தனக்கு உரிய ஒழுக்க நெறியாக கொண்டு போற்ற வேண்டும். குறள் 2. விழுப்பேற்றின் அத்தொப்ப தில்லையார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின். யாரிடத்திலும் பொறாமை இல்லாதிருக்க பெற்றால் ஒருவன் பெறத்தக்க மேம்பாடான பேர்களில் அதற்கு ஒப்பானது வேறொன்றும் இல்லை. குறள் 3. அறனாக்கம் வேண்டாதான் என்பான் பிறனாக்கம் பேணாதழுக்கறுப்பான். தனக்கு அறமும் ஆக்கமும் விரும்பாதவன் என்று கருதத்தக்கவனே பிறனுடைய ஆக்கத்தைக் கண்டு மகிழாமல் அதற்காக பொறாமைப்படுவான். குறள் 4. அழுக்காற்றின் அல்லவை செய்யார் இழுக்காற்றின் ஏதம் படுவாக்கறிந்து. பொறாமைப்படுத்தலாகிய தவறான நெறியில் துன்பம் ஏற்படுத்த அறிந்து பொறாமை காரணமாக அறமல்லாதவைகளை செய்யார் அறிவுடையோர். குறள் 5. அழுக்காருடையார் கதுசாலும் ஒன்னார் வழுக்கியும் கேடீன்பது. பொறாமை உடையவருக்கு வேறு பகை வேண்டா, அத்து ஒன்றே போதும். பகைவர் தீங்கு செய்ய தவறினாலும் தவறாது கேட்டை தருவது அது. குறள் 6. கெடுப்பதழுக்கறுப்பான் சுற்றம் உடுப்பதூம் உண்பதூமின்றி கெடும். பிறர்க்கு உதவியாக கெடுக்கப்படும் பொருளை கண்டு பொறாமைப்படுகிறவனுடைய சுற்றம் உடையும் உணவும் இல்லாமல் கெடும். குறள் 7. அவ்வித்தழுக்காருடையானைச் செய்யவள் தவ்வையை காட்டிவிடும். பொறாமை உடையவனை திருமகள் கண்டு பொறாமைப்பட்டு தன் தமக்கைக்கு அவனை காட்டி நீங்கிவிடுவாள். குறள் 8. அழுக்காரென ஒரு பாவி திருச்சற்று தீயுளி உய்த்துவிடும். பொறாமை என்று கூறப்படும் ஒற்பற்ற பாவி ஒருவனுடைய செல்வத்தை கெடுத்து தீய வழியில் அவனை செலுத்திவிடும். குறள் 9. அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும். பொறாமை பொருந்திய நெஞ்சத்தானுடைய ஆக்கமும் பொறாமை இல்லாத நல்லவனுடைய கேடும் ஆராயத்தக்கவை. குறள் 10. அழுக்கற்றகன்றாரும் இல்லை அத்தில்லார் பெருக்கத்தில் தீர்ந்தாரும் மில். பொறாமைப்பட்டு பெருமையுற்றவரும் உலகத்தில் இல்லை, பொறாமை இல்லாதவராய் மேம்பாட்டிலிருந்து நீங்கியவரும் இல்லை.